அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னோடய ஈட் ஷாப்பிங்கான ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அம்மாவுக்கு செக்கப்லாம் இருந்தனால ஸோ அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அங்கே ஹாஸ்பிட்டல் வெளியெலாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே கொஞ்சம் அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜ் மீல்ஸ் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு டாப் பார்க்கலான்னு சொல்லிட்டு டாப் செக்ஷன் தான் போயிருந்தோம். ஸோ அப்படியே கொஞ்சம் டாப்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எதுவுமே வந்துட்டு ப்ரைஸ் வைஸு நல்லாவே இல்லை, எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. சரி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு இந்த பர்பிள் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தேன். சரி நல்லா இருந்துச்சுன்னு அது மட்டும் வாங்கியாச்சு. அப்புறம் கொஞ்சம் ப்ளவுஸ் பிட்டிங்லாம் கட் பண்ண வேண்டியிருந்தது. ப்ளவுஸ் பிட்டிங்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கிட்ஸு தான் வந்துட்டு நிறையா கிட்ஸுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கெலாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. கிட்ஸுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்படியே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு சாரீ செக்ஷன் பார்க்கலான்னு சாரீ தான் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்துட்டு ஹிப் பெல்ட்டோட ஒரு சில்க் காட்டன்னு சொல்ல முடியாது, சாஃப்ட் சில்க் மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஹிப் பெல்ட்டோட செப்பரேட் ப்ளவுஸில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு பிங்க் கலர் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே வந்துட்டு பேக் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பூனம் சாரீ, அப்புறம் நிறையா ஃபேன்சி டிசைனர் சாரீஸ்லாம் இருந்துச்சு. அதையும் எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபேன்சி ஷாப் வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் பேங்கிள்ஸு, அப்புறம் மெஹந்தி இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. பேங்கிள்ஸ் வந்துட்டு என் ட்ரெஸ்க்கு மேட்சாக கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்துக்கும் போடுறாப்புல ஒரு ஒயிட் கலரில் வாங்குவோம், சில்வர் கலரில். ஸோ எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரும் அப்புறம் கோல்டு கலர் ரெண்டும் இருந்துச்சு. ஸோ ஒயிட் கலர் நல்லா இருந்துச்சுன்னு ஒயிட் கலரே நான் வந்துட்டு வாங்கிட்டேன். ஸோ நிறையா பேங்கிள்ஸ் தான் இருந்துச்சு. அவ்வளோ பேங்கிள்ஸு எதை பார்க்குறதுனே தெரில. அப்புறம் ஸ்டென்சில்ஸு, ஸ்டிக்கர்ஸு, இயரிங்ஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்புறம் நான் இன்னொரு பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். இது ஒரு ஒயிட் கோல்டு மாதிரி. அப்புறம் ஒரு கொலுசு வாங்கியிருந்தேன். கொலுசு ரொம்ப நாளாக வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ அம்மா வந்துட்டு எனக்கு கொலுசும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பாப்பாவுக்கு வந்துட்டு ட்ரெஸ் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். ஏதாவது டிஷர்ட் மாதிரி டெய்லி வியர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட் மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அந்த கடையிலேருந்தும் வெளில வந்தாச்சு. ஸோ இந்த இயர் ஃபுல்லாகவே நம்ம ரம்ஜானுக்கு ஸ்டோன் ஒர்க் சாரீ தான். ஸோ ஸ்டோன் ஒர்க் தான் எல்லா கடையிலையுமே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே எடுத்தது. நெக்ஸ்ட் டே என் ட்ரெஸ் வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறதுக்காக வந்திருந்தேன். ஸோ அப்பையும் பார்க்கும்போதே ரேட்டு அதிகமாக இருந்துச்சு, ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே மாற்றிட்டு நிறைய ட்ரெஸ்ஸு ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோவா எதுவும் சூட் ஆகலை. ஸோ இந்த ப்ளூ கலர்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா அவ்வளோவா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சரி வேறு கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே அங்கே என் ட்ரெஸ்ஸு டாப்பையும் மாற்றிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஷாப்பிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் க்ராசரி திங்ஸு, ஸ்நாக்ஸு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அங்கேயும் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி இன்னொரு கடைக்கும் போயாச்சு. சரி அங்கே வந்துட்டு கிட்ஸு ட்ரெஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ராகு தான் இந்த இயருக்கு வந்திருக்கு. ஸோ ஃப்ராகு தான் எல்லா பிள்ளைங்களுக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃப்ராகு தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹிஜாப் ஷால்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி வர வழியில் பஸ்லேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் அடிஷ்னலாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபைனலாக இதுதான் என்னோடய சாரீ. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இயரில் இந்த சாரீ எனக்கு எடுத்தது தான். ஏன்னா இது வந்துட்டு எல்லா ஷேட்லேயும் இருந்துச்சு. பிங்க்கு, ப்ளூ, அந்த மாதிரி பர்பிளு, எல்லோ எல்லா ஷேட்லேயும் இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு கட்டுறதுக்கு நல்லா சாஃப்ட் சில்காக செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் ஓகே, 1300க்கு இந்த சாரீ நல்லா ஒர்த்து தான். ஸோ இது வந்துட்டு மேலே ஒரு பிங்க் ஷேடு, கீழே ப்ளூ, எல்லோ இந்த மாதிரி நிறைய ஷேடில் இருந்துச்சு.
நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த டாப்பை மாற்றிட்டு இந்த டாப் தான் வாங்கியிருந்தேன். அந்த டாப் வந்துட்டு ட்ரெஸ்லாம் பிடிச்சி இழுக்குதுன்னா அந்த டாப்பை வந்துட்டு மாற்றிட்டேன். இது ஒரு ப்ளூ வித்து க்ரீன் மாதிரி. ஸோ டெய்லி வியர் போடுறப்ப தான் இந்த வருஷம் ட்ரெஸ்ஸே எடுத்திருந்தேன். ஸோ கிராண்டாக ஃப்ராக் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கலை. வாங்கி எப்படியோ நம்ம பீரோவில் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வியர்க்காக தான் எல்லாமே வாங்கியிருந்தேன். இது அடிஷ்னலாக 2 லெகின் வாங்கியிருந்தேன், ஒரு பிளாஸோ ஃபேண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த இயர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் ஈட் ஷாப்பிங்காக இருந்துச்சு. ரொம்ப கிராண்டாலாம் எங்கேயும் போகல. ஆல்ரெடி வாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. எங்கள் அம்மாவுக்கு இது ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரீ, அதுக்கப்புறம் இது பாப்பாவுக்கு ட்ரெஸ். ஸோ இந்த ட்ரெஸ் வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே வாங்கிட்டோம். அதனால் இந்த ட்ரெஸ் வந்துட்டு கடையிலலாம் வாங்கலை, ஆன்லைன்லேயே வாங்கியாச்சு. ஸோ என்னோடய ஈட் ட்ரெஸ் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வீட்டுக்கு வரல. இது 27 அன்றைக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இப்படி தான் என்னோடய ஈட் ஷாப்பிங் போணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்ஷால்லா நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.